வணக்கம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கு நீங்க குறைஞ்சபட்ச கல்வி தகுதியா 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th இருந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்காங்க, ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஒரு இதுக்கு ஆள் எடுக்காங்க, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் ஒரு இதுக்கு ஆள் எடுக்காங்க. இப்படி 3 விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல 3 பிரிவா ஆள் எடுக்காங்க. இந்த பிஎஸ்எஃப் பொறுத்தவரை உங்களுக்கு இன்ஜினியரிங் செட்டப்னு ஒரு பிரிவு உண்டு, பிஎஸ்எஃப் ஏர்விங் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. இந்த இன்ஜினியரிங் செட்டப்ல குரூப் பிக்கும் குரூப் சிக்கும் ஆள் எடுக்காங்க. ஏர்விங்ல உங்களுக்கு குரூப் சில மட்டும் தான் ஆள் எடுக்காங்க. இப்படி 3 பகுதியா உங்களுக்கு ஆள் எடுக்காங்க. இதுல இந்த இன்ஜினியரிங் குரூப் பி போஸ்ட்டுக்கு நீங்க டிப்ளமோல சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் குரூப் சி போஸ்ட் இன்ஜினியரிங் செட்டப்ல ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த இதுக்கு அப்ளை ஹியர் கொடுத்து இதே இது நீங்க ஏர்விங்ல அப்ளை பண்றீங்க, குரூப் சிக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும், இங்க நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரெக்யூர்மெண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம இப்போ டீட்டெயிலா அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம இன்ஜினியரிங் செட்டப்ல குரூப் பி போஸ்ட்டுக்கு. இதுக்கு நீங்க டிப்ளமோ இங்க சொல்லியிருக்கேன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிப்ளமோல 2 இதுல சொல்லியிருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல். சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்குக்கு நீங்க டிப்ளமோல சிவில் முடிச்சிருக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோல நீங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். ஸோ இங்க காலி பணியிடங்கள் எவ்வளவு 13/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி நீங்க ஃபுல்லா பாருங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 30 வயசு வரை சொல்லியிருக்காங்க. 30 வயசு வரை ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே இது நீங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் 33 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இதே இது நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் 35 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் உண்டு, இவ்வளவு ஹைட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹைட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட்ஸுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது பெண்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 157 சென்டிமீட்டர் இருந்தா இதுக்கு எலிஜிபிள். இதுல உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் உண்டு, பிசிக்கல் மெஷர்மெண்ட் உண்டு, இந்த மாதிரி எல்லாமே உண்டு. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தமான ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது காமனாவே உங்களுக்கு போட்டி அதிகமா இருக்கும். இப்படி பிசிக்கல் இருந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போட்டி உங்களுக்கு கம்மியாகும், அதே சமயம் கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இன்ஜினியரிங் செட்டப்லேயே குரூப் சி போஸ்ட்டுக்கு எப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் கொடுப்பாங்க. எடுத்தோடனே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். பட் இந்த ஐடிஐ முடிச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கே கொடுப்பாங்க. இதுல என்னென்ன இது பிளம்பரு, கார்பெண்டரு, ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர், ஜென்ரேட்டர் மெக்கானிக்கு, லைன்மேன் அப்படின்னு நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிபிகேஷன் நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த ஐடிஐ முடிச்சுட்டு அதாவது 10th பிளஸ் ஐடிஐ, ஓகே 10th சேர்த்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஃபீல்டில் நீங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். 18 to 25 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கூட்டிக்கோங்க. அடுத்து ஏர்விங்ல குரூப் சி ட்ரேடுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே. ஏன்னா இதுக்கு நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். மீதி உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரேடியோ, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. இதுல டிப்ளமோல உங்களுக்கு டிஜிசிஏ அப்ரூவல் இருந்தா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டிஜிசிஏ அப்ரூவலோட டிப்ளமோ சில இன்ஸ்டியூட்ல மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றபடி எல்லா டிப்ளமோ படிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. பட் நம்ம இதுல இந்த ஸ்டோர் மேன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண பாருங்க. ரொம்ப ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான். 3 வேக்கண்ட் கொடுத்திருந்தாலும் இதுல நீங்க நிறைய சரியா முறைப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுல வேலை உறுதி. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு டிப்ளமோ அதாவது ஏர்விங்ல ஏர்கிராஃப்ட் மெக்கானிக்னா 28 வயசு. இது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நீங்க அப்ளை பண்ணுங்க. இதே இது கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேனுக்கு 20 to 25 வயசு கொடுத்துருக்காங்க. இதே இது ஓபிசி கேட்டகரியா இருந்தாங்கன்னா +3 வயசு 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 வயசு வரை நீங்க எக்ஸ்ட்ராவா ரிலாக்ஸேஷன் பெற்றுக்கொள்ளலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிப்ளமோ சிவில் ஏவியேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த இது அதனால இது நீங்க எலிஜிபிள் இருந்தா அப்ளை பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனா கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேன்ல மெயினா நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். இப்போ 10th வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரைவேட் ஃபார்ம்லயோ இல்லாட்டி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் செக்டார்லயோ இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ நீங்க
ஸ்டோர் மேனா ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் ஃபார்ம் இல்ல ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு எனக்கு ஸ்டோர்மேன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தந்துருவாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா MS வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி நீங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இது தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 3 வேக்கண்ட் தான் அப்படின்னு, பட் இதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் அவ்வளோ சிரமப்பட்டுலாம் ரெடி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி அப்ளை பண்ணி சரியான முறையில் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். அப்புறம் இதுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஹைட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 125 சென்டிமீட்டர் இருந்தா போதும், பொண்ணுங்களுக்கு 150 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் செஸ்ட் உங்களுக்கு 76 சென்டிமீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர் விரியணும், அவ்வளவுதான். வெயிட் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அவ்வளவுதான். இதுல சில முக்கியமான டேட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு 15 மார்ச்ல இருந்து. லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு 15 ஏப்ரல் லாஸ்ட் டேட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணாதவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஆர் ஜூலை மாசம் உங்களுக்கு எக்ஸாம் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப குயிக்காவே இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா செலவில் 100 rupees. இதே நீங்க சப் இன்ஸ்பெக்டர் அதாவது டிப்ளமோ லெவலில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க 200 கட்டி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் 47 ரூபா 20 பைசா சர்வீஸ் சார்ஜா எடுப்பாங்க. இதுல உங்களுக்கு நீங்க பெண்கள், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஷெட்யூல் SC ST இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது, பட் இந்த சர்வீஸ் சார்ஜான 47 ரூபா 20 பைசா கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்ன படிக்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். அதனால இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து போடுவோம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நீங்க எங்க போய் எழுதணும், எங்க போய் பிசிக்கல்லாம் நடத்தணும்னு பாத்தீங்கன்னா நிறைய சென்டர் இந்தியா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, நியூ டெல்லி எல்லாம். பட் நம்மளுக்கு பக்கம் தமிழ்நாட்டுக்கு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர்ல உள்ள ஏலங்கா சென்டர்ல உங்களுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதலாம். அடுத்து பிசிக்கலுக்கும் அங்கதான் கூப்பிடுவாங்க, மெடிக்கலுக்கும் அங்கதான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே இந்த பெங்களூர்லயே முடிஞ்சிடும். ஸோ இந்த பெங்களூர்ல போய் நீங்க எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுல போஸ்ட் நேம் 3 போஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். சப் இன்ஸ்பெக்டர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் ஐடி எல்லாம் முடிச்சு போனீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் இந்த 10th முடிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் போஸ்ட் கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான், எழுத்து தேர்வு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான எழுத்து தேர்வு வைப்பாங்க. ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு பிசிக்கல் உண்டு. பிசிக்கல் என்னெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இதுல எல்லாம் டீட்டெயிலா பார்க்க தேவையில்லை, பட் பிசிக்கல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் உண்டு. இந்த 3 இதையும் நீங்க கிளியர் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இதுல உறுதி. இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேட்டர்னு. இதே நீங்க டிப்ளமோ சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் முடிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா இதான் எக்ஸாம் பேட்டர்ன். இது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும். டெக்னிக்கல் அதாவது சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இருந்து ஒரு 50 கொஸ்டினும், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 25 50 கொஸ்டின். ஸோ டோட்டல் 100 மார்க் 1 hour 30 நிமிஷத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட்ல தான் நடத்துவாங்க. ஓகே, அந்த OMR ஷீட்ல நீங்க அதை மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 சப்ஜெக்ட்ல தான் இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து நீங்க போனீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் சூஸ் பண்ணி எழுத பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ITI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், அவேர்னஸ், அதுக்கப்புறம் அந்த ITI சம்பந்தமான நாலேஜ்ல உள்ள கொஸ்டின்ஸ் ஒரு 60 கொஸ்டின் வரும். மொத்தம் 100 கொஸ்டின், மீதி உள்ளது 40 கொஸ்டின். நார்மலா ஜென்ரல் அவேர்னஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சேர்த்து 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 மார்க் நீங்க எழுதுவீங்க ITI முடிச்சவங்க. இதே இது கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேனுக்கு உங்களுக்கு அதே 100 கொஸ்டின் 2 மணி நேரம் 120 நிமிஷம். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இதுல ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், நியூமரிக்கல் ஆப்டிடியூடுன்னு உண்டு, மேக்ஸ் பிளஸ் ரீசனிங்கும் சேர்த்து வரும். ஸோ இதுல ஒரு 75 கொஸ்டின் வரும். ஓகே, ஜென்ரலா. அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னா என்ன, நீங்க கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேன் அப்ளை பண்ணீங்கன்னா நார்மலா ஸ்டோர் பத்தின நாலேஜ் கேட்பாங்க. அது எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் பண்றது, அதுக்கு பொருள் எல்லாம் கெட்டு போகாம இருக்க என்னென்னலாம் பண்ணணும், சில அப்ரிவியேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இதுல இருந்து ஒரு 25 கொஸ்டின் தான் வரும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். என்னென்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இது நீங்கலாம் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேருக்கு இது என்னென்ன படிக்கணும்னே தெரியாது. ஸோ நீங்க கரெக்டா என்னென்ன படிக்கணும் தெரிஞ்சு படிங்க, கண்டிப்பா இதுல நல்ல மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த BSF எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்மளே ஆன்லைன்ல கோர்ஸ் சொல்லி கொடுக்கோம். இதுல ரெக்கார்டட் வீடியோஸா இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். இதனுடைய ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பத்தின டீடைல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 9113086509க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸோட டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிடைக்குது. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம்ல அவங்க குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்ல 50%, அதாவது 100 மார்க்கு 50 கொஸ்டின் கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு அடுத்த ரவுண்டான ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டுருவேன் சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டுக்கு 45% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோர்மேனுக்கு மட்டும் நான் இந்த இது கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கல் இதுதான் ஈவெண்ட். 5 கிலோமீட்டரை நீங்கள் 24 நிமிஷத்தில் ஓடணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை நீங்கள் 8 நிமிஷத்துக்கு 30 செகண்டுக்குள்ள முடிக்கணும். ஓகே, இது ஒவ்வொரு அதாவது அந்த ITA அண்ட் டிப்ளமோக்கும் வேற வேற ஃபிசிக்கல் உண்டு. அது நோட்டிஃபிகேஷன்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது ஃபிசிக்கல் பார்க்கும்போது அடுத்து பார்ப்போம். அடுத்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்தடுத்து போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். இதில் மெயினாக உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் ஆக்டிவான இமெயில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேனு, முக்கியமாக ஆதார் கார்டும் பேன் கார்டும் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இது தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த 10th முடிச்சிருந்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், ITA எது முடிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கரெக்டாக 100 KB வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சைன் போட்டு அதை ஒரு JPEG ஃபார்மேட்ல 20 to 50 KB வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோவோ அதை எடுத்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி PDF இல்லை JPEGலேயே பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.